லாட்டரி கெஸ்ஸிங் டுடே. அக்ஷயா லாட்டரிக்கான ஒரு சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். அக்ஷயா லாட்டரி ட்ரா நம்பர் 647 14/4/2024 ஒரு சூப்பரான தரமான ஒரு மாசான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்போ மெம்பர்ஷிப்பில் என்ன ஒரு கெஸ்ஸிங் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணவங்க மறக்காம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. சில்வர் டைமண்டில் ஜாயின் பண்ணாதீங்க, கொஞ்சம் அப்கிரேடபுளாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம அக்ஷயா லாட்டரி கெஸ்ஸிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி கார்னியா லாட்டரி ரிசல்ட்டை வீடியோவும் மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங்கும் இப்போ ரிவீல் பண்ணிடலாம் வாங்க. அதாவது டுடே ரிசல்ட் 399. நம்ம நார்மலாக ஆல் போர்டு நம்ம எப்பயுமே சொல்கிறதான், மெம்பர்ஷிப்பில் ஆல் போர்டுன்னு வந்துடுவோம். மெம்பர்ஷிப்பை ஃபஸ்ட்டு எப்படி நம்ம போடணும், எப்படி யூஸ் பண்ணணும் நம்பர் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கிடுவோம் நண்பர்களே. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம். ரொம்ப குழம்ப வேணாங்க, நீட்டாக கவனமாக சும்மா சூப்பராக தரமாலாம் ஓகேங்களா. இப்போ வாங்க நம்மளோட கேமிங் என்னன்றதை இப்போ பார்த்துருவோம், எப்படி நம்ம ப்ளே பண்ணுன்றதையும் பார்த்துருவோம். இப்போ வந்து மெம்பர்ஷிப்பில் நம்ம ஃபஸ்ட்டு மெம்பர்ஷிப்லேருந்தே வந்துடுவோம், எதை எப்படி ப்ளே பண்ணணுன்றதை இப்போ தெளிவாக சொல்லிடுறேன். மெம்பர்ஷிப்பில் கொடுத்துருந்த ஒரு நம்பர் 609. நம்ம எப்பயும் போல் சொல்கிறதாங்க, ஆல் போர்டு கெஸ்ஸிங்கில் கன்ஃபார்மாக 2 நம்பர் நம்ம எடுக்கிற நம்பர் கன்ஃபார்மாக 2 நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு எப்பயுமே நிறையவே இருக்குன்னு சொல்லணும். இந்த 9 பார்த்துக்கிட்டிங்கன்னா பிசி அதாவது 99, இதுவே பிசி வின்னு 9. ஆல் போர்டில் 9 போட்டிருந்தீங்கன்னா பி போர்டும் சி போர்டும் வின்னு ஓகேங்களா. வாங்க அடுத்து நம்ம 3 டிஜிட் மெம்பர்ஷிப் கூடிய ஒரு 3 டிஜிட் ஏபிஎஸ்சி பிசியில் பார்த்துக்கிட்டோம்னா, அதாவது ஏபி ஏசி பிசியில் நம்ம 79 கொடுத்துருந்தோம் நண்பர்களே. பட் ஆனால் அடித்தது 39 வந்துருந்துச்சுன்னா ஏபி ஏசி சூப்பரான தரமான ஒரு வின்னாக இருந்திருக்கும். பட் நம்மளோட கெஸ்ஸிங்கில் வந்த நம்பர் ஒரு 79 தான் நண்பர்களே. நமக்கு கெஸ்ஸிங்கில் வந்த நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது 79 தான் ஓகேங்களா. வாங்க நம்ம அடுத்து நம்ம 3 டிஜிட் பாக்ஸில் கொடுத்துருந்த ஒரு நம்பர் என்னன்னு பார்ப்போம். 3 டிஜிட்டில் கொடுத்துருந்த நம்பர் 792. இது ஓரளவு கன்ஃபார்மாக கொடுத்துருந்த ஒரு நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் அது இதுதான். பட் ஆனால் நேற்று நம்ம கெஸ்ஸிங் பார்த்ததுல நம்மளுக்கு டபுள் டிஜிட் இறங்குன்ற ஒரு இதே சுத்தமாகவே தெரியலை. நாளைக்கு டபுள் டிஜிட் இல்லைன்னா 3 டிஜிட் இறங்குறதுக்கான ஒரு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இப்போ நம்ம போர்டில் சி போர்டு எப்பயும் போல் பாஸுங்க, அதே போல் ஆல் போர்டில் 2 நம்பர் பாஸு. சி போர்டில் 9 பாஸு, பிசி 99 ஆல் போர்டு போட்டிருந்தது, ஏபிசியில் வின் ஓகேங்களா. இப்போ வாங்க டுடே என்ன லாட்டரி கெஸ்ஸிங், அக்ஷயா லாட்டரிக்குரிய ஒரு சூப்பரான தரமான ஒரு மாசான ஒரு கெஸ்ஸிங் அதை பார்த்துருவோம். அக்ஷயா லாட்டரியை பொறுத்தளவு ஏ போர்டு 3 வச்சு ஆரம்பிச்சிருக்கான். அந்த 3 வச்சு ஆரம்பிச்சனால அதிலிருந்து வரக்கூடிய ஒரு முக்கியமான 3 நண்பர்களை முதல் நம்பர் என்னன்றதை இப்போ நம்ம பார்த்துருவோம் வாங்க. நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டு 1 வச்சு வரக்கூடிய ஃபஸ்ட்டு நம்பர் 1 தாங்க. ஏ போர்டு 3 வச்சு வரக்கூடிய ஃபஸ்ட்டு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது 1 தான் நண்பர்களே. அதுக்கு அடுத்தாப்புல ஹைலைட்டாக வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 6 தாங்க. அதாவது 3க்கு அடுத்தாப்புல இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னா 6 தான். 3க்கு 3 வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. ஏன்னா இது வந்து வேற மாதிரி ட்ரிக் அடிக்கிறான் 3 நாளா. இந்த மந்த்து மெம்பர்ஷிப்ல நல்ல ஒரு வின்னிங் தான் கொடுத்தோம். பட் ஆனால் இந்த ஒரு 3 டேஸா கொஞ்சம் மாறுதலாக அடிக்குது. பட் ஆனால் ஆல் போர்டில் டெய்லி 2 போர்டு பாஸ் ஆகுது. நீங்கள் எப்பயுமே ஆல் போர்டை மெயினாக வச்சு ஏபிஎஸ்சிபிசியை சப்பாக வச்சுக்கோங்க. ஏன்னா ஆல் போர்டில் வின் ஆனாலும் ஏபிஎஸ்சிபிசியோட ஒரு காம்பன்சேட் ஆயிரும். அதனால ஆல் போர்டை மெயினாக வச்சு ஏபிஎஸ்சிபிசியை காம்பன்சேட்டுக்கு வச்சு கரெக்டாக பார்த்து லிமிட்டாக அப்ளை பண்ணுங்க ஓகேங்களா. விளாட்றவங்க தனித்தனியாக விளாடாமல் எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஆல் போர்டை ஒரு மெயின் போர்டாக வச்சு ஏபிஎஸ்சிபிசியை சப்ஜூட்டாக வச்சு விளாடுங்க. உங்களுக்கான ஒரு வின்னிங் உங்களை தேடி கண்டிப்பான முறையில் வந்து சேரும். இப்போ வாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது பி போர்டு. பி போர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 வச்சு வரக்கூடிய 3 நம்பர்கள் முதல் முக்கியமான ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 தாங்க. இது பவர் அண்ட் ஃபிளிப்பில் வரக்கூடிய ஒரு ஹைலைட்டான
ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு நம்பர் தான் நண்பர்களே. அதுக்கு அடுத்தாப்புல வரக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 6 தாங்க. 6 அதுக்கு அடுத்தாப்புல வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 0 தான். அதாவது பி போர்டு 9 வச்சு வரக்கூடிய ஒரு சில நம்பர்ல முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 4, 6, 5 இதுதான் வரக்கூடிய ஹைலைட்டான ஒரு சில நம்பர்ல முக்கியமான ஒரு நம்பர் இதுதான் நண்பர்களே. அதனால பார்த்து கவனமா லிமிட்டா ப்ளே பண்ணுங்க. போர்டு பார்த்துக்கிட்டோம், பி போர்டும் பார்த்துட்டீங்க, சி போர்டு பார்த்ததுக்கு அப்புறம் 3 டிஜிட் பாக்ஸா கன்வெர்ட் பண்ணி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ற ஒரு ஆளுக்கு மெம்பர்ஷிப் ஃப்ரீயா கிடைக்கும். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது ஒரு சி போர்டு. சி போர்டு 9 வச்சு வரக்கூடிய ஒரு கெஸிங்ல முக்கியமான ஒரு கெஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது 4 தாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஹைலைட்டாக வரக்கூடிய ஒரு சில நம்பர்ல முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது 4 தான். அதுக்கு அடுத்தாப்புல இறங்கக்கூடிய ஒரு சில நம்பர்ல முக்கியமான ஒரு நம்பர் 7. சி போர்டு 4 இல்லைன்னா 7 அப்படி இல்லாத பட்சத்துக்கு 2. இதுதான் வரக்கூடிய ஒரு சில நம்பர்ல முக்கியமான ஒரு நம்பர். சி போர்டு 9 வச்சு இறங்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்தா 4 தாங்க. 4க்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. நாளைக்கு ட்ரிபிள்ஸ் அடிக்கிறதுக்குமே வாய்ப்பு நிறையவே இருக்கு. அதனால பார்த்து கவனமா அப்ளை பண்ணுங்க. நாளைக்கு நம்ம ட்ரிக்ஸ் ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்த்து அந்த பேட்டர்னை பார்த்து லிமிட் அப்ளை பண்ணுங்க, கவனமா அப்ளை பண்ணுங்க. சி போர்டு 9 வச்சு வரக்கூடிய ஒரு சில நம்பர்ல முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 4 அப்படி இல்லாத பட்சத்துக்கு 7 அப்படி இல்லாத பட்சத்துக்கு 2 தான் நண்பர்களே. அதனால பார்த்து கவனமா சூப்பரா தரமா ப்ளே பண்ணுங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது ஏபிக்கு உண்டான ஒரு சில கணிப்புகள்ல முக்கியமான ஒரு கணிப்பு. ஏபியில 39 வச்சு வரக்கூடிய ஒரு சில நம்பர்ல முக்கியமான தரமான நம்பர் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? அதனால கவனமா ப்ளே பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஏபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24. 24 இது வந்து நாளைக்கு நல்லாவே வரக்கூடிய வாய்ப்புள்ள அதிகபட்ச ஹைலைட்டான ஒரு நம்பர். அதுக்கு அடுத்தாப்புல வரக்கூடிய ஒரு நம்பர் 63. 24, 63 அது இல்லாத பட்சத்துக்கு ஹைலைட்டா 33 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏபியில என்னடா ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா சொல்றேன்னு நினைச்சுக்கிறாதீங்க. ஏபி 39 வச்சு 24 அப்படி இல்லாத பட்சத்துக்கு 63 அப்படி இல்லாத பட்சத்துக்கு ஹைலைட்டா 33 இதுதான் வர்றதுக்கு வாய்ப்புல ஒரு சில நம்பர்ல ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அதுதான் நண்பர்களே. பார்த்து கவனமா சூப்பரா தரமா ப்ளே பண்ணுங்க. இப்போ வாங்க அடுத்து நம்ம பார்க்க போறது பிசிக்கு உண்டான ஒரு சில கெஸிங்ல முக்கியமான ஒரு கெஸிங் தான். பிசி 99. 99 வச்சு வரக்கூடிய ஒரு சில நம்பர்ல முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 31. 31க்கு அதுக்கு அடுத்தாப்புல ஹைலைட்டா வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 85 இதாங்க. அதாவது பிசியை பொறுத்தளவு 99 வச்சு வரக்கூடிய ஒரு சில நம்பர்ல முக்கியமான ஒரு நம்பர் 31 அப்படி இல்லாத பட்சத்துக்கு 85 இதுதான் வரக்கூடிய ஹைலைட்டான ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான் நண்பர்களே. பிசியை பொறுத்தளவு வரக்கூடிய ஒரு சில நம்பர்ல முக்கியமான ஒரு நம்பர். அடுத்து நம்ம பார்க்கறது ஏசி. ஏசியும் 39 தான். 39 வந்துச்சுன்னா அப்படின்னா கொஞ்சம் ஹைலைட்டா ஒரு சூப்பரான தரமான நம்பர் எடுக்கிறதுக்கான ஒரு நேரம் வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ ஏசியை பொறுத்தளவு ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் வரக்கூடிய ஒரு நம்பர் 73. அதுக்கு அடுத்தாப்புல வரக்கூடிய ஒரு சில நம்பர்ல முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 65. ஏசி 39 வச்சு இறங்கக்கூடிய ஒரு சில நம்பர்ல முக்கியமான ஒரு நம்பர் 73 அப்படி இல்லாத பட்சத்துக்கு 65 இதுதான் வாய்ப்பு இருக்க ஒரு அதிகபட்ச நம்பர்ல முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான் நண்பர்களே. அதனால பார்த்து கவனமா சேஃபா ப்ளே பண்ணுங்க. நான் சொல்ற மாதிரி தான் எப்பயும் போல கவனமா லிமிட்டா சூப்பரா ப்ளே பண்ணுங்க. வாங்க இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது ஒரு ஆல் போர்டுக்கு உண்டான ஒரு சில கெஸிங்ல முக்கியமான ஒரு கெஸிங்கை நம்ம பார்க்க போறோம். அதாவது
ABC 399 வச்சு வரக்கூடிய ஒரு சில நம்பர்ல முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஹைலைட்டா உள்ள நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 263. இது நாளைக்கு சும்மா தரமா நின்று விளையாடக்கூடிய ஒரு சூப்பரான தரமான மாசான ஒரு நம்பர். நாளைக்கு ஆல் போர்டு மட்டும் 3 ஹைலைட்டா வச்சுக்கோங்க. ஹைலைட்டா வரக்கூடிய நம்பர்ல முக்கியமான ஒரு நம்பர் 3ம் 2ம் தான். ஓகேங்களா? இதை மட்டும் நான் மார்க் பண்ற நம்பர் மட்டும் பார்த்து கவனமா அப்ளை பண்ணுங்க. அதாவது 2, 3 இது நாளைக்கு ரொம்பவே தாராளமான ஒரு சில நம்பர்ல சூப்பரான தரமான ஒரு நம்பர்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அது இதுதான் நண்பர்களே. அதனால பார்த்து கவனமா அப்ளை பண்ணுங்க. சூப்பர் அப்ளை பண்ணுங்க. என்னோட கெஸ்ஸிங் என்னன்றது ஆல் போர்டை பார்த்துட்டீங்க. 263 இதுதான். அதாவது ஆல் போர்டை பொறுத்தளவு இதுதான் நண்பர்களே. பார்த்து கவனமா அப்ளை பண்ணுங்க. அதாவது டுடே ஒரு அக்ஷய லாட்டரியை பொறுத்தளவு 263 இதுதான் வரக்கூடிய முக்கியமான ஒரு தரமான ஒரு நம்பர் அப்படின்னா அது இதுதான். அதனால பார்த்து கவனமாக சூப்பராக அப்ளை பண்ணுங்க. அடுத்து 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங்க. என்னோட கெஸ்ஸிங்கை நான் சொல்லிடுறேன். உங்களோட கெஸ்ஸிங்கை நீங்கள் மறக்காமல் நீங்கள் சொல்லுங்கள். என்னோட கெஸ்ஸிங் நாளைக்கு அடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும். அதனால ஒர்க் அவுட் இன்னைக்கு கொஞ்சம் ஒரு பயங்கரமான ஒரு ஒர்க் அவுட்டுங்க. அதுதான் டுடே வீடியோ கொஞ்சம் டிலேவே ஆயிடுச்சு. பயங்கரமான ஒரு ஒர்க் அவுட்டு. ஃபஸ்ட்டு என்னோட ஒர்க் அவுட் என்னன்றதை வாங்க பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு 3 டிஜிட் பாக்ஸ் என்னோட கன்ஃபார்ம் கெஸ்ஸிங்கை நான் சொல்லிடுறேன். உங்களோட கெஸ்ஸிங்கை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா ஆஃப்டர்நூனுக்குள்ளே கம்யூனிட்டி போஸ்ட்டில் உங்களுக்கான ஒரு கெஸ்ஸிங் அப்டேட் உங்களுக்கு வந்தே தீரும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 131. அதாவது ஃபஸ்ட்டு ஒன் நம்பர். அதுக்கு அடுத்தாப்புல ஹைலைட்டாக வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 243. ஓகேங்களா? இதுதான் வரக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இதுதான். அடுத்து அவ்வளோதாங்க. என்னோட கெஸ்ஸிங் இதுதாங்க. என்னோட மிச்ச பேலன்ஸ் என்னோட 3 டிஜிட் பாக்ஸ் ஏபிசிபிசி எல்லாமே குறைந்த அளவில் கெஸ்ஸிங்கை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப்குரிய இந்த கெஸ்ஸிங் எல்லாம் பார்க்கணும்னா மெம்பர்ஷிப்குரிய ஒரு லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் மெம்பர்ஷிப்குரிய ஒரு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மறக்காமல் ஜாயின் பண்ணுறவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ஏதாவது நம்ம கொடுக்குற மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங்கில் ஏபிசியை ஆல் போர்டை மட்டும் மெயினாக வச்சு ப்ளே பண்ணுங்கள். ஏசிபிசியை வந்து சப்பாக வச்சு ப்ளே பண்ணுங்கள். அதாவது ஒன்று இது உங்களை காப்பாற்றும், இது உங்களை காப்பாற்றும், இப்படி ப்ளே பண்ணிக்கோங்க. சிங்கிளாக எடுத்து எதையும் தனிப்பட்ட முறையில் ப்ளே பண்ணாதீங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக தான் அமையும். ஓகேங்களா? இப்போ நம்ம எல்லா விதமான ஒரு கெஸ்ஸிங்கையும் பார்த்துக்கிட்டீங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது காலையில் மெம்பர்ஷிப், அதாவது டுடே ஒரு 10 o'clock போல் ஒரு மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங் கன்ஃபார்ம் கெஸ்ஸிங் வந்துடும். அதாவது டுடே கொஞ்சம் லேட்டாகவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங் வந்து ஏன்னா ஒர்க் அவுட் கொஞ்சம் நாளைக்காவது டுடேவாவது பக்காவாக எடுத்து ஒர்க் அவுட் பண்ணணும். அதனால தான் ஒரு 10 to 11 வந்துடும். அதனால் எல்லாம் பார்த்து நம்ம போடுற போஸ்ட்டை பார்த்து கவனமாக ப்ளே பண்ணிக்கோங்க. கேரளா ஸ்டேட் லாட்டரி டிஸ்க்ளைமர், கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் நாட் ஃபார் பெட்டிங்க. இங்கு கேரளா லாட்டரி கணிப்புகளுக்கு மட்டுமே பொருந்தும். வேறு எந்த பெட்டிங்கோ கேம்பிளிங்கோ எதுவும் நடைபெறவில்லை. இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். கேரளா ஸ்டேட் லாட்டரி ஒன்லி ஃபார் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் வீடியோ ஒன்லி. இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை சேனல் சார்பாக யூடியூபுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோஸ். மறக்காம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.